ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான டேஸ்ட்டில் வெஜிடபிள் பிரியாணி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வெஜிடபிள் பிரியாணின்னா வழக்கம் போல் கேரட் பீன்ஸை வச்சு நான் இன்றைக்கி செய்யலை. இன்றைக்கி நான் பயிர் வகைகளை வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். ஆமாங்க, நான் இன்றைக்கி ராஜ்மா, பட்டாணி, காணை வச்சு தாங்க ஒரு அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன். அது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அப்படியே பக்கத்தில் ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வெஜ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ராஜ்மா எடுத்திருக்கேன். நான் நைட்டே இதை ஊற வச்சுட்டேங்க. நான் ஒரு அரை கப் அளவு ராஜ்மா எடுத்து ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டாணியும் ஒரு அரை கப் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதோட நான் காணே எடுத்துக்கிறேன். நம்ம அரை கப் ஊற வச்சதுனால இப்போ எல்லாமே இது 1 கப்பாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த வெஜ் பிரியாணியை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை எடுத்துக்கிறேங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானோன்னா இதோட நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்களை சேர்த்துக்கலாம். பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, ஒரு அன்னாசிப்பூ, பிரெஞ்சு எல்லாம் 1, ஏலக்காய் 3 எடுத்துக்கிறேங்க. இப்போ அதையும் நம்ம சேர்த்துடலாம். கூடவே மீடியம் சைஸில் கட் பண்ண வெங்காயம் 1 எடுத்துக்கிறேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ரைஸ் இன்றைக்கி 1 கப் அளவு தான் சேர்க்குறேன். அதனால் பொருட்கள் எல்லாமே நான் கொஞ்சம் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தக்கன இதை கூட்டிக்கிறங்க. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னா இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இந்த பிஞ்சு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் தக்காளி 1 பழத்தை எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டே நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ காரத்துக்கு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். புதினாவும் மல்லியுமே சேர்ந்து நான் ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடலாம். இப்போ இதோட நம்ம ஊற வச்சுக்கிற ராஜ்மா, பட்டாணி, காணையும் சேர்த்துருவோம். அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ நான் குடமிளகா ஒரு பாதி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க மட்டும் மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் எடுத்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். இருந்தாலுமே இந்த பிரியாணி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறா இருந்தால் உங்கள் காரத்தை பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸுக்கு நான் 1.5 டம்ளர் அளவு தண்ணின்னு சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கிறங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற பாஸ்மதி ரைஸை இதோடு நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி விசில் வச்சுருங்க. நான் என்னோடய குக்கருக்கு 2 விசில் வச்சா எனக்கு கரெக்டாக ரைஸ் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்கள் குக்கருக்கு உங்களுக்கு 2-3 வச்சு நீங்கள் இறக்கிக்கிறங்க. இப்போ நான் 2 விசிலுக்கு வச்சு இறக்கிக்கிட்டேன். நான் ப்ரெஷர்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கமண்டு வாசனையோட நம்மளோட டேஸ்ட்டான பிரியாணி ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு பாதி லெமனையும் நான் இதோட பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதையும் பிழிஞ்சு விட்டுட்டு நம்மளோட சாதத்தை மேலேருந்து கீழே நல்லா பிரட்டி விடுங்க. நம்மளோட ரைஸ் உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜ் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஸ்பைஸியான வெஜ் பிரியாணி இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். வழக்கமான வெஜிடபிள் பிரியாணி மாதிரி நம்ம கேரட் பீன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி பயிர் வகைகளை வச்சு இந்த சூப்பரான பிரியாணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எம்டி பாக்ஸாக தான் கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த வெஜ் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சத்தானதும் கூட. ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காட்டேன் இந்த வெஜ் பிரியாணி நீங்களும்
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் என்னோடய வீடியோ மற்றவங்களுக்கும் ஷோ ஆகும். என்னோடய சேனல் அடுத்த லெவலுக்கு போக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிறங்க. என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். பாய்.